உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 25வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை கவனித்தோம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலமோனின் நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. இதை பார்த்தோம். அடுத்து, வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. இங்கே பாருங்க, வானத்தின் உயரத்தை யாராவது ஆராய்ஞ்சு இவ்வளவு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்துருச்சு, வானம் இவ்வளவு தாங்க அப்படின்னு போய் பார்த்து இதுக்கு மேலே இதான் வானத்தோட எல்லைன்னு அங்கே ஏதாவது செவுறு மாதிரி இருந்தால் நம்மளால் என்ன செய்வான், அதை போய் தட்டி பார்த்து அதுனா பிளாஸ்டிக்கா இல்லை இரும்பா ஏதாவது தட்டி பார்த்து அதோட விட மாட்டான், அதில் ஒரு ஓட்டை போட்டு அங்கிட்டு என்ன இருக்கணும்னு பார்ப்பான். ஆனால் இவனுடைய புத்தி குறி மூளை அளவுக்கு தான். அவர் இந்த கேலக்ஸிஸ் எல்லாம் உண்டாக்கி எத்தனையோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸை உண்டாக்கி வச்சுட்டு இந்த நம்ம சயின்டிஸ்ட்டை கேட்ட சொல்கிறான், இன்னும் ஆகாயம் விரிவடைந்து கொண்டே போகுதுன்னு தான் சொல்கிறானே ஒழிய அதுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஆகாயத்தை ஒரு நாள் கர்த்தர் சால்வையை சுருட்டுறது போல் சுருட்டுவாராம். அதையும் போட்டிருக்கு பைபிளில். அப்படி வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும். இங்கே பூமியின் ஆழத்தை யார் ஆராய்ஞ்சது இது வரைக்கும்? இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பூமியின் ஆழத்தில் அந்த பூமி உருகி போன குழம்பாக இருக்கிறது. எரிமலை வெடித்து வரும்போது உள்ளே இருந்து அந்த எரிமலை குழம்பு வருகிறது. அதை பார்த்து ஒரு ஐடியா வந்துருச்சு, உள்ளுக்க நடுவில் வந்து எரிமலை குழம்பாக தான் இருக்குது. அது மாத்திரமல்ல, மிகவும் கனம் அதிகமாக இருக்கிற பொருள் பூமியுடைய நடுப்பகுதியில் மையப்பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் சொன்னாலும் ஒருத்தர் அங்கே போய் பார்த்ததில்லை. ஒரு பெரிய கிணறு வெட்டிக்கிட்டே போனால் பூமியில் அடுத்த பக்கம் வந்துடலான்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா பூமி உருண்டதானே. கிணறு இங்கேருந்து வெட்டிக்கிட்டே போனால் கடைசியில் அந்த பக்கம் வெளியே வந்துடலான்னு சொல்லுவோம். ஆமாம், ஆனால் வெட்டிக்கிட்டேலாம் போக முடியாது. உள்ளே போக போக சூடு, அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரஷ்யாவில் அவங்க தான் ரொம்ப ஆழமான ஒரு ஏதோ 15 கிலோமீட்டராக என்னமோன்னு நினைக்கிறேன், அவங்க ஆழமான ஒரு போர் போட்டாங்களாம். ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடலான்னு கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் போட்டிருக்காங்க. உள்ள பெரிய அலறல் சத்தங்கள் போல், மனுஷருடைய அலறல் சத்தங்கள் போல் நிறையா கேட்டவுடனே அதுக்கு மேலே இந்த சயின்டிஸ்டே பயந்து போய் நிறுத்து அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு ஓடி போயிட்டாங்க. அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. இந்த ராஜாக்களோட இருதயம் எப்படின்னாக்க எல்லா காரியங்களையும் வெளியே சொல்ல மாட்டான். அவனுடைய தேவையானப்போ மட்டும்தான் பேசுவான், தேவையான போது மட்டும்தான் அந்த விவரங்களை தன்னுடைய காரியத்தில் பயன்படுத்துவான். மற்றவர்களுக்கு தெரியாத அநேக காரியங்கள் இந்த ராஜாக்களுடைய இருதயத்தில் இருக்கும். ஞானவான்கள் அதை முண்டெடுப்பார்கள்னு ஒரு வசனம் இங்கே வருது. அந்த ஞானம் உள்ளவர்கள் இந்த ராஜாக்களை காட்டிலும் நல்ல இருதயத்தை உடைய ஞானமுள்ள மனுஷர்கள் அதில் இருக்கிறத முண்டெடுக்கலான்னு பார்க்கலாம். ஆனாலும் இங்கே என்ன போட்டிருக்கு, வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும்
ஆராய்ந்து முடியாது. இந்த ராஜா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட முடியாது. வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். வெள்ளி களிம்புள்ள வெள்ளியாக இருந்தால் அதை வச்சு நல்ல பொருள் செய்ய முடியாது. அப்படின்னா என்ன செய்யணும்? களிம்பை நீக்கணும். அது வெள்ளியில் இருக்கிற அழுக்கை நீக்கணும். நீங்கள் தான் வெள்ளின்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த களிம்பை நீக்கினாதான் ஒரு நல்ல உடைமை பிறக்கும்னு எழுதியிருக்கேன். உங்களை நல்ல தேவனுக்கு பிரயோஜனமான நல்ல கருவியாக ஒரு பொருளாக கர்த்தர் உங்களை உண்டாக்க முடியும். அதனால தான் வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும்னு சொல்லி இந்த சுத்தமாக்குகிறதை பற்றி பைபிள் பேசுகிறது. உங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்குறத நீங்கள் சுத்தமான நல்ல உடைமை பிறக்கும். பொண்ணுக்கு புடமிடுதல், அக்கினியில் போட்டு அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் அது ரொம்ப நல்லா இருக்குது. சரி, அதனால தான் கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சுத்தமான தங்கம் 22 கேரட்டில் 24 கேரட்டாக நல்லா மாற்றுறதுக்கு, நம்மை சுத்தமாக்குகிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட காலம் முதல் அவன் பரலோகத்துக்கு போக வரைக்கும் கர்த்தருடைய வேலை என்னன்னு சொல்கிறேன், இவனை இன்னும் கொஞ்சம் சுத்தமாக்கி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சுத்தமாக்கிக்கிட்டே அவரை போல் மாத்திர வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களை சொக்க தங்கமாக மாத்திர வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அநேக சமயங்களில் இந்த பொல்லாத காரியங்களை விட்டு விலகணும்னா நமக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவருக்கு நம்மளை சொக்க தங்கமாக மாற்றணும். இப்போ பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட சொல்லி உட்காந்து படி, இந்த மாதிரி நற்குணசாலியாக இருக்கணும் அப்படியெல்லாம் சொன்னால் என்ன போட்டு என்ன அலட்டுறீங்க அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஆனால் பெற்றோருக்கு தெரியும் எப்படி உன்னை நல்ல ஒரு மேன்மையான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துறதுன்னு பெற்றோருக்கு தெரியும். அதனால தான் உங்களை தகப்பனாகிய பரலோகத்தின் தேவன் இப்போ உங்களை அது மாதிரி சுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். சரி, வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். அடுத்து, ராஜாவின் முன் நின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். இந்த ராஜா தாங்க, ஆனாலும் துஷ்டன் எவனாவது இருந்தான்னா, வஞ்சகன் எவனாவது கூட இருந்தான்னா, தப்பி தவறி இந்த ராஜா இந்த துஷ்டனுக்கு வஞ்சகனுக்கு அவன் கொடுக்குற ஐடியாவில் அவன் கவனிச்சிட்டான்னா, அதாவது பாருங்கள், ஒரு 10 வாய்ப்புகள் இருந்தால் 10 வாய்ப்புகள் இந்த ராஜா கவனமாக இருந்து 9 தடவை சரியாக இருந்துருவான். ஆனால் கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து இந்த துஷ்டனுடைய இந்த வஞ்சகனுடைய ஆலோசனை கேட்டால் போச்சு. அப்படி தான் தரியு ராஜாக்கிட்ட போய் இந்த தானியேலை பற்றி கோள் சொல்லி அவனை இப்படி தான் மாட்டி விடணும்னு சொல்லி இந்த வஞ்சகமாக பேசி இந்த ஆள் தானியேலை மாட்டி விட்டாங்க. கடைசிக்கு ராஜாவுக்கே வருத்தம். ராஜா தானியேலை விடுவிக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறான், முடியாமல் போச்சு. அப்போ இந்த ராஜாக்கள் கூட துஷ்டரை இருக்க விடாத. துஷ்டன்னா அடுத்தவங்களை கெடுக்கிறவன். நீ நம்முடைய நண்பர்கள் அப்படி யாராவது இருந்தாங்க, நம்ம ரொம்ப கெட்டிக்காரன்னு நம்மளை சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். நம்ம நிற்போம், ஆனால் ஒரு அசந்த நேரம்னு ஒன்று இல்லாமல் போகலாம், இருக்க தான் செய்யுது. தாவீது எப்படியோ போய் விழுந்துட்டான் பார்த்தீங்களா? அதாவது அதனால் கவனமாக இரு, எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி அசந்திராத, விழித்திருன்னு சொல்கிறாருல்ல. ஓகே, ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். இந்த மாதிரி பயல்கள் இருந்தாங்கன்னா என்னைக்காவது கவுத்துருவாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இப்படிப்பட்டவங்களை துரத்திடு, அப்போ ராஜாவுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். நானும் சொல்கிறேன், நீங்கள் ராஜாக்களாக அழைக்கப்பட்டவங்க தானே. அப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த துஷ்டரை வஞ்சகர்களை அவங்கள துரத்தி விட்டிங்கன்னா உங்களுடைய சிங்காசனம், கர்த்தர் உங்களை ராஜாவாக தான் வச்சார், உங்களை ஒரு சிங்காசனம் கொடுத்து தான் இருக்கிறாரு. அந்த உங்களுடைய சிங்காசனம் நீதியிலே நிலை நிற்கும். நீதிமான்கிற ஒரு நீதியான ராஜா அப்படிங்கிற பேர் உங்களுக்கு உண்டாகிருக்கும். எவ்வளோ நல்ல போதனைகள்லாம் இதில் கொடுக்க பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ஜாய் பண்ணணுங்க. கர்த்தர் இப்படியெல்லாம் நமக்கு ஆலோசனை சொல்கிறாரு.
புழுதியில் இருக்கிறவர்களை தூக்கி பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறவர்னு எழுதியிருக்குல்ல. இப்போ நான் சொல்கிறேன், இந்த பாவப்பட்ட ஆளுக எடுத்துக்கிட்டு நம்மளாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்கிற ஆளாக இருந்தாலும், புழுதியில் கிடக்கிற ஆளாக இருந்தாலும், உங்களை தூக்கி பிரபுக்களோட உட்கார வைக்கிற ஆள் இருக்கார்ல, உங்களை ராஜாவாகவே ஆக்குற ஆள் இருக்கார்ல. அதனால் செவி கொடுப்போமாக, மனதை செலுத்துவோமாக, இவருக்கு கீழ்ப்படிவோமாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் போட்டிருக்கு. அப்புறம் நீ ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இரு அப்படி சொல்லியிருக்கு. ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே. அவன் ராஜா, நீ போய் அங்கே நின்றுக்கிட்டு அவனோட பெரிய ஞானி மாதிரி ஏதாவது பேசினேன்னா அவன் குறித்து வச்சுக்கிடுவான். இவனை எப்போ தீட்டணுமோ தீட்டேருன்னு. நம்மளை விட பெரிய ஆளாக பேசிக்கிட்டு இருக்கான், இது மாதிரி எங்கேயெல்லாம் பேசுவான், கடைசிக்கு நம்ம பேரை கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லி என்னமோ செஞ்சிருவான். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. இதெல்லாம் பெரியவங்க பார்க்குற வேலை, அது அவங்க சம்மந்தப்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீ போய் அங்கே நின்னா அப்போ அவங்களுக்கு சமமாக உன்னை நீ நினைக்கிறியா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்புறம் ஏதோ ஒன்று நடக்கும். பெரியோர்கள் ஸ்தானத்தில் நில்லாதே. அப்புறம் இன்னொரு விஷயம் வருது, உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நல்ல உயர்ந்த அதிகாரி அல்லது ஊரில் பெரிய மனுஷர், நல்ல மனுஷர், இவங்க முன்னாடி நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அதாவது நீங்கள் உங்களை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் அவங்களுக்கு இருக்குது, நீ நல்ல மனுஷன், நல்ல காரியங்கள் செய்கிற ஆள், உண்மையான ஆள் அப்படிங்கிற நினப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க முன்னாடி நீ ஏதோ கேவலப்பட்டு தாழ்த்தப்பட்டு போனால் அது நல்லதல்ல. இது பல விதங்களில் நல்லதல்ல. நமக்கே மனசு உடஞ்சிரும், தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அப்புறம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்காது, நம்மளும் கேவலப்பட்டு போனோமே அப்படிங்கிற நினைப்பிலையே வாழ்க்கையை ஓட தொடங்கிடும். அப்புறமேல அதிகாரிகள்கிட்ட உயர்ந்தவங்கள்ட்ட நம்ம போய் பேசக்கூட நமக்கு தகுதி இல்லைன்னு இருந்துருவோம். எப்படி நடந்துருது பாருங்கள். உன் கண் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. நம்மளாக போய் அங்கே ஏறி நின்றுக்கிறதில்ல. அந்த ராஜா அல்லது உயர்ந்த நிலைமையில் இருக்க பிரபு அவன் பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. யாரை கூப்பிடுவான் பிரபு? யாரை மேலே ஏறிவான்னு சொல்லுவான்? அதாவது நீங்கள் ஒழுங்கான ஆளாக இருக்கணும், நீங்கள் நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்கணும். அதே போல் தேவனுக்கு பிரியமான நம்பிக்கைக்குரிய ஆளாக நீங்கள் இருக்கும்போது மேலே ஏறிவான்னு கர்த்தர் உங்களை ஏற்றி உட்கார வச்சுருவார். அவர் ராஜாக்களாக தான் உங்களை அழைச்சாருன்னு போட்டிருக்கு. எவ்வளவு உயர்ந்த ஸ்தானம். என் பக்கத்தில் உட்காந்துக்கங்கன்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக அங்கே உங்களை உட்கார வச்சுருக்கிறாருன்னா அப்படி மேலே ஏறி வா. இப்போ பாருங்கள், ரட்சிப்புன்னா என்னது? நீங்கள் இப்போ பாவத்துக்கு அடிமையாக இருக்கீங்க, பிசாசுக்கு அடிமையாக இருக்கீங்க, நரகம்தான் போவீங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட வா. இப்போ உங்களை கூப்பிட்றாரு, ரட்சிக்கப்படாதவங்களை கூப்பிட்றாரு, ரட்சிக்கப்பட்டவங்கள இன்னும் கொஞ்சம் உங்களை பரிசுத்தமாகி கொண்டு என்கிட்ட கிட்ட வா அப்படி சொல்கிறாரு. அப்படி மேலே ஏறி வா அப்படின்னு கர்த்தர் கூப்பிட்றாரு. அது சொன்னார் பார்த்தீங்களா, உங்களுடைய நினைவுகளும் உங்களுடைய வழிகளும் என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும்னு சொன்னார். அதாவது பூமியிலிருந்து வானம் எவ்வளோ உயரமாக இருக்குதோ அதுபோல் உங்களுடைய நினைவுகள் வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகளும் நினைவுகளும் உயர்ந்ததுன்னு சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ உயர்ந்த தேவன் இப்போ நம்மளை மேலே ஏறி வான்னு கூப்பிடுறாரு. அவருடைய மனநிலைக்கு நம்மளை கூப்பிடுறாரு. என்னை மாதிரி நீ சிந்திக்கிற செயல்படுற ஆளா நீ ராஜாவா இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நம்மளை ஏறி வான்னு கூப்பிடுறது நமக்கு மேன்மை. நம்ம ஏறி போகலாம், அவருக்கு பிரியமாக நம்ம வச்சுக்கிறலாம். சரி, அடுத்து வழக்காட பதற்றமாய் போகாதே. முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. ஏதோ ஒரு வழக்கு, ஏதோ சண்டை வந்துருச்சு, இப்போ வழக்காட போகிறீங்க. வழக்காட போகிறப்ப ஒரு எச்சரிக்கை வருகிறது, பதற்றமாய் போகாத. இப்படியா செஞ்சான், அப்படியா போய் என்ன செய்கிறேன் பாரு, அப்படி போகக்கூடாது. கர்த்தர் சொல்கிறாரு,
அப்படி பதற்றமாக போனேன்னா உன் அயலான் உன்னை நாளை அப்போ வெட்கப்படுத்தி விடுவானே, அப்போ நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. சில சமயத்தில் நீங்கள் பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், ஆனால் அவன் ஏதோ ஒரு விதத்தில் குறுக்கு வாக்கில் அவன் உன்னை வெட்கப்படுத்திட்டான்னா அப்போ என்ன செய்கிறதுன்னு முழிப்பீங்க. அதனால் நிதானமாக எதை பேசணும் எல்லாம் ஆராய்ஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி நிதானமாக பேசும்போது தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்ல வர்றாரு. அந்த நிதானம் நமக்குள்ளே இருப்பதாக. பதற்றம்னா என்ன? பதற்றம்ங்கிற வார்த்தையை கவனிப்போமே. தன் வழிகளில் பதறுகிறவனை நீ காண்பாயானால் அவனை நம்புறதை காட்டிலும் ஒரு மூடனை நம்பலாம், அப்படி எழுதியிருக்குது. தன் வழியில் நீ பதறுகிறவனை காண்பாயானால் அவனை நம்புறதை காட்டிலும் மூடனை நம்பலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பதறுகிறவனை நம்பினா அவ்வளவுதான், எல்லாத்தையும் கெடுத்துருவான். நல்லவனாக கூட இருக்கலாம், ஆனால் பதறிக்கிட்டு போனான்னாக்க அங்கே ஏற்ற சமயத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை அவன்கிட்ட இல்லாமல் போயிடுது. ஆதலால் பதற்றம், இன்றைக்கும் சொல்கிறேன், பதற்றம் இருக்கிறவர்கள், அதாவது குறிப்பிட்ட நேரங்களில் பதற்றத்தோடு போக வேண்டியிருக்குன்னு இங்கேயே உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து, கர்த்தாவே எனக்கு ஆலோசனை தாரும், எனக்கு ஜெயம் கிடைக்க பண்ணணும், நான் உமக்கு பிரியமாக இருக்கிறேன், நான் நீதியில் நடக்கிறேன், எனக்கு நீர் உதவி செய்யணும், இந்த காரியத்தில் எனக்கு நான் பதறி போய் ஏதாவது மாட்டிக்கிறாமல் இருக்க உதவி செய்யும், என்னை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஜெபத்தோடே கூட உங்களை ஒப்புவித்து நீங்கள் போவீர்கள் என்றால் அங்கே கர்த்தருடைய உதவி இருக்கும். இப்போவும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களை பற்றி இயேசு சொல்கிறாரு. என் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆட்கள் கொண்டு போய் உங்களை நியாய சங்கத்தில் நிறுத்துவாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோம்னெல்லாம் கவலைப்படாத, ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், அதனால் கவலைப்படாதேன்றாரு. ஏன்னா இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் பதற வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா உங்களுக்குள்ளேருந்து ஒருத்தர் பேசுவார்னு. அதே போல் ஏதோ பதறிக்கிட்டு வழக்காட போகிறத விட்டுட்டு கர்த்தாவேன்னு உள்ளே உட்கார்ந்து கர்த்தருக்கு நம்மளை ஒப்புவிச்சு, நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிச்சு அப்படி போகும்போது அங்கே உங்களுக்கு ஜெயம் கிடைக்க பண்ண கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம். நீ உன் அயலானோட மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே, மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. இதை கொஞ்சம் கவனிங்க. உன் அயலானோட மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காடு. உன்னோட யாருக்கு வழக்கு இருக்கோ அவன்கிட்ட மட்டும் பேசு. உன் கூட இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தான் இதில் நீதியாக்கம் இப்படியாக்கணும் ரொம்ப பேசாத. உன் அயலானோட மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினா நமக்கு விரோதமாக அதே ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு விரோதமாக அம்புகளை திருப்பி விடுற ஆளுங்க இருக்கிறாங்க. இப்போது சில சமயத்தில் இந்த வழக்காடுற இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க எதை ரைட்டுன்னு நம்ம சொல்கிறோமோ அது தப்புன்னு முடிச்சே விடுவாங்கங்க. இந்த உலகத்தார் பல விஷயங்களில் ரொம்ப கெட்டிக்காரங்க. இந்த கர்த்தருடைய ஜனங்களை காட்டிலும் இந்த உலகத்தார்கள் ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறதா இன்னொரு இடத்துல பைபிளில் எழுதியிருக்கு, இந்த உலக ஞானம். அதனால் உன்னுடைய ரகசியத்தை மற்றவரிடத்தில் வெளிப்படுத்தாதே. மற்றபடி அப்படி வெளிப்படுத்தினேன்னா அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏதோ ஒரு விஷயத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்திட்டீங்க, எப்படியோ அவமானப்படுத்தி விடுவானுங்க. அப்போ எச்சரிக்கையாக கவனமாக கர்த்தருக்கு இவர் நான் சொல்கிறேன், நம்பிக்கைக்குரிய ஒரே ஆள் கர்த்தர் மட்டும்தாங்க. அவர் தான் உங்களுடைய குறைவுகளெல்லாம் கூட நீங்கள் வந்து மனம் திரும்பிட்டீங்கன்னா அதெல்லாம் மன்னிச்சுட்டு உங்களை ஒழுங்குபடுத்தி பரிசுத்தப்படுத்திட்டு உண்மையிலேயே நீங்கள் ஒரு தப்பும் பண்ணாத ஆள் போல் உங்களை நினச்சிக்கிற ஆள் இந்த கர்த்தர் மட்டும்தான். அதனால் கர்த்தருக்கு உங்களை ஒப்புவிச்சு நீங்கள் பிரியமாக நடங்க, அது நல்லாயிருக்கும். அடுத்து, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அவரஞ்சி பூஷணத்துக்கும் சரி.
ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அதாவது ஒரு வெகுமதி கொண்டு போகிறீங்க, வெள்ளித்தட்டில் பொன்னாலான சில காரியங்களை செஞ்சு கொண்டு போய் முக்கியமானவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இது வெள்ளியும் போகணும், பொண்ணும் போகணும். அப்போ அதை யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ இன்பமாக இருக்கும். ஆனால் இந்த வெள்ளியும் பொண்ணும் இல்லாமையே நீங்கள் ஒரு வேளை ஏழைன்னு வச்சுக்கிருவோம், இதெல்லாம் இல்லைன்னாலும் ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை அந்த ஆளுக்கு, அந்த ஆள் இருக்கிற சூழ்நிலையில், அவருக்கு இருக்கிற பிரச்சனையில் ஏற்ற சமயத்தில் ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அது அவங்களுடைய பார்வையில் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கும். அதாவது இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சங்கீத நாளில் இதை வாசிக்கலாம் நீங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அப்படின்னு அவன் சொல்கிறான், சங்கீதக்காரன் சொல்கிறான். அது பல சமயத்தில் பொண்ணு வெள்ளி அதெல்லாம் நல்லது, விலையேறப்பெற்றது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் இல்லாமையே இப்படி ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை அந்த மனுஷனுடைய மனம் ரொம்ப வெந்து போய் நொந்து போய் வேதனையில் கிடக்குங்க. அப்படிங்கிற போது ஏதோ நீங்கள் சொல்கிற வார்த்தை அந்த வேதனையெல்லாம் போக்கி சமாதானத்தை தந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை, கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ஆறுதலை கொடுத்துரும்னா, பொண்ணு வெள்ளி என்ன செய்யுது? செய்யுமா? பொண்ணு வெள்ளி இதை செய்யாது. காசு வந்துருச்சு, ஆஸ்தி வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனால் இருதயத்தில் இருக்கிற வேதனை நீங்கி, துக்கம் நீங்கி, அங்கே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய, ஒரு கர்த்தருக்குள்ளே ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா? அதை சும்மா ஒன்றும் சொல்லிட முடியாது. அவங்க சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சு, கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சு அதை பேசுகிற போது தான் அது உண்டாகும். பல சமயத்தில் அவங்க சூழ்நிலை என்னன்னு தெரியாமல் இருக்கும்போதே கர்த்தர் உங்கள்கிட்ட ஏதாவது பேச சொன்னார்னா அது மாதிரி பேசிடுவீங்க. அன்றைக்கி அவர் சொன்னாருங்க, அது அன்னையிலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷங்க சொல்லுவாங்க. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன். இப்போ பிள்ளைகள் இருக்கிறாங்க, கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டியிருக்கு. சமயத்தில் நம்முடைய லெவலை விட கொஞ்சம் குறைந்த ஆட்களுக்கு நம்ம கடிந்து கொண்டு புத்தி சொல்லலாம். நம்மளோட உயர்ந்தவங்களுக்கு இல்லை. இங்கே நமக்கு லெவலில் நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு கடிந்து கொண்டு, ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறது பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்துக்கும் சரி. நல்ல ஒரு பொற்கடுக்கன் போட்டு விட்ட மாதிரி அது எவ்வளோ நல்லா இருக்கும்னு பாருங்கள். அப்படி பாருங்கள், அது ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, அதை கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, கோடை காலத்தில் உறைந்த மழையும் குளிர்ச்சி, கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவருக்கு இருப்பான். அவன் தன் எஜமானனுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். உள்ள வெந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா, இது அதாவது ரொம்ப ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, வேர்த்து கொட்டுது. அப்படிங்கிறப்ப ஒரு கூல்ட்ரிங்க்கு கொடுங்க, அவள் குடித்தாக்க அதை குடித்தவுடனே கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்கு? கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ, வெயில் அப்படி ஏறிடுச்சுங்க, தாங்க முடியல, வேர்த்து கொட்டுதுன்னா நல்லா குழு குழு குழுன்னு ஒரு காற்று வருதுன்னு வைங்க. அது எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும். ஸ்தானாபதினா யார்? நீங்கள் ஒரு ஆளை அனுப்புகிறீங்க, இந்த விஷயத்தை போய் நாத்திட்ட சொல்லி இந்த காரியத்தை செஞ்சுட்டு வாங்கன்னு. நீங்கள் தேவனுடைய ஸ்தானாபதியாக இந்த பூமியில் இருக்கிறீங்க. உண்மையான ஸ்தானாபதியை பற்றி பேசுது. இப்போ தேவனுக்கு நீங்கள் உண்மையான ஸ்தானாபதியாக இருந்தால் அவருடைய மனசை குளிர பண்ணிடுவீங்களாம். கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவருக்கு இருப்பான்.
அவன் தன் எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். கூல்ட்ரிங்க் குடிக்கிறது சரீரத்தை குளிர பண்ணும். ஆனால் தன்னுடைய எஜமானன் அனுப்பினான அந்த வேலையை நல்லா செய்து முடிக்கிறவன் அவனுடைய மனதை குளிர பண்ணுவான், ஆத்மாவை குளிர பண்ணி விடுவான். இங்கே பாருங்க, சரீரத்துக்கு ஒரு பகுதி இருக்குது, ஆத்மாவுக்கு ஒரு பகுதி இருக்குது. அதனால் இதை கவனித்து பார்த்து நம்ம அதான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்றது, அவர் காத்திருக்கிறது, அவர் கொடுக்குற ஞானத்தை பெற்றுக்கொள்கிறது, இந்த வேதத்தை வாசித்து அவருடைய ஞானத்தை இன்னும் சேர்த்து கொள்ளுகிறது, புத்தியாக வாழ்கிறது, இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய பிதாவாகிய தேவனுடைய ஆத்மாவை குளிர பண்ணிடுமா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம், ஒரு மனுஷன் உன்னை நம்பி இதுக்கு காரியத்தை போய் செஞ்சுட்டு வாயான்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக விரும்பின மாதிரி செஞ்சுட்டு அவன் இருதயம் குளிர்ந்துடும். ஓகே, நாம் உண்மையான ஸ்தானாபதியாய், தேவனுக்கென்று உண்மையான ஸ்தானாபதியாக இருப்போமாக. அதே சமயத்தில் நம்மை சுற்றிலுமா இருக்கிற மனுஷர்களுக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போமாக. இந்த ஆள் இந்த வேலையை கொடுத்தா செஞ்சு முடிச்சிருவான் அப்படின்னு நம்பிக்கை, அவங்களுக்குள்ள நம்பிக்கை குளிர்ச்சி உண்டாக்குகிற ஆளாக நீங்கள் இருந்தால், யோசேப்பு எப்படி இருந்தான்னு நினைக்கிறீங்க? அந்த எஜமான் பார்த்து இவன் எல்லாத்தையும் முடிச்சிடறான் அப்படின்னு சொல்லி வேறு எதை குறித்து விசாரிக்காமல் இருந்தான்னு, அப்போ அவனுடைய இருதயத்தை எப்படி குளிர பண்ணியிருந்தா அந்த வீட்டுக்கே அவனை அதிகாரியாக வச்சுருந்துருப்பான். பாருங்கள் எப்படி இது போத்திபார் வீட்லேயும் அது நடந்துச்சு. அங்கே பார்வோனோட அரண்மனைக்கு போன ஒரு பாடும் அந்த பார்வோனுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறவன் இருந்ததுனால தான் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் போய் யோசேப்புட்ட போய் கேளு அப்படின்னு அவன் அங்கே அனுப்பி விடுறான். இந்த மக்கள்லாம் இப்போ பஞ்சம் வந்துருச்சு, தானியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்வோன்ட்டு போய் முறையிடுறாங்க. பார்வோன் என்ன சொன்னான்னு நினைக்கிறீங்க? போய் யோசேப்புட்ட போய் பேசு அப்படின்ட்டான். அந்த யோசேப்பு இந்த பாரத்தில் இவனுடைய பாரத்தெல்லாம் இறக்கி விட்டு இவனுடைய இருதயத்தை குளிர பண்ணக்கூடிய ஆளாக இருக்கான். பார்த்தீங்களா? நீங்கள் தேவனுக்கு அப்படி இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய மனதை, இப்போ இந்த பெற்றோர் பிள்ளைகள்னு நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஞானமுள்ள மகன் தன்னுடைய பெற்றோருக்கு கிரீடமாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், அப்படியெல்லாம் நிறைய வசனங்கள் வாசித்தோமே. அதுபோல் நீங்கள் ஞானமுள்ளவர்களாம், நீங்கள் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஆளாக இருந்தால் அவருடைய மனதை குளிர பண்ணிடுவீங்க. அதோடைய பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அதுதான் அப்படி தான் செஞ்சுருக்கிறார், ஒவ்வொரு இடத்துலையும் நடந்திருக்கு. சரி, கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. அதாவது நீ கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு. சரி நாளைக்கு தர்றேன், அடுத்த நாள் தர்றேன், ஒரு வாரம் கழித்து தர்றேன்னு சொல்லி ஒரு வாரம் கழித்து நீ கொடுக்கலன்னா அவன் சொல்லுவேன், இந்த ஆள் முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தொலைச்சிருந்தா நான் வேற எங்கேயாவது போய் என்னோடய அவசர தேவைக்கு ஏதாவது ஒரு உதவியை நாடி இருப்பேன். இவன் பாருங்க, உண்மையிலே வஞ்சகன், ஏமாற்றிவிட்டேன், தர்றேன்னு சொல்லி ஏமாற்றிவிட்டேன், இப்போ எனக்கு பிரச்சனை அதிகமாகிடுச்சு, நான் அதிகமான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தீங்களா? கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் இவன் எப்படி ஆளாம்? மழை இல்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. மழை இல்லாத மேகமும் காற்றும் வந்தால் என்ன பிரயோஜனம்? ஓகே, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். நீடிய பொறுமையினால் பிரபு அதிகாரி, நீடிய பொறுமையினால் அவனை கூட சம்மதிக்க வச்சிடலாம், அவனுடைய இருதயத்தையும் அசைச்சிடலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். பாருங்கள், எலும்பை நொறுக்கிறதுக்குன்னா எதை போட்டு அடிக்கணும், உடைக்கணும். ஆனால் வாயின் வார்த்தையே இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். நீங்கள் இனிய வார்த்தைகளை, கர்த்தருக்கேற்ற விதத்தில் இனிய வார்த்தைகளை பேசுகிற இனிமையான ஆட்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள காரியத்தையும் நீங்கள் உடைச்சிடலாம். கர்த்தர் அங்கே உங்களுக்கு வாசல் திறப்பார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இந்த பூமியில் நமக்கு எதிர்ப்பு இல்லைன்னு இல்லை, ஆனால் அந்த எதிர்ப்புகளை எப்படி உடைக்கிறதுன்னு கர்த்தர் ஞானத்தை கொடுக்குறாரு, வார்த்தையை கொடுக்குறாரு. செயல்படுவோமாக, ஜெயம் எடுப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.